பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி புதுசா கட்டின வீட்டுல இரும்பு கேட்டை மட்டும் பூட்டிட்டு கதவை பூட்டாம அவங்க குடும்பத்தோட படுத்து தூங்கி இருக்காங்க. நள்ளிரவுல தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டி கண் முழிக்கும் போது அவங்க வீட்டு தலை வாசல்ல ஒரு பெண் நின்று வீட்டுக்குள்ள எட்டி பாக்குற மாதிரியும், சில நொடிகள்லயே அந்த பெண் நிலையோட வலது பக்கத்தை தொட்டுட்டு இடது பக்கமா ஓடி விளையாடுற மாதிரியும் இருந்திருக்கு. உடனே அரண்டு போன பாட்டி யார் அந்த பெண்ணுன்னு பாக்குறதுக்காக ஓடி போகும்போது அந்த பெண் மறைஞ்சிட்டாங்களாம். மறுநாளும் பாட்டி தூங்கும் போது அதே மாதிரி ஒரு பெண் எட்டி பார்த்ததை கவனிச்சு யாரோ திருடதான் வந்துட்டாங்களோ நினைச்சு குடும்பத்தையே எழுப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை பிடிக்கிறதுக்காக ஓடும்போது அந்த பெண் மறைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு இரவு பாட்டி வந்தது யாரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே குழப்பத்தோட தூங்கும் போது அந்த பாட்டியோட கனவுல அவங்க வீட்டு சாமி அறையில குடிக்கொண்டு இருக்கிற அவங்க குல தெய்வமான முத்துமாரியம்மன் வந்து பழைய வீட்டு சாமி அறையில இருந்த நிலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்பயும் என்னோட சாமி அறைக்கு பழைய நிலை வேணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காங்க. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச பாட்டி சாமி அறையில புதுசா வச்சிருக்க நிலை பிடிக்காததுனாலதான் சாமி அந்த பெண் ரூபத்துல வந்து வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு உள்ள வராம இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சாமிகிட்ட அனுமதி கேட்காம நிலை மாத்தினதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. மறுநாள் அதிகாலையிலேயே ஆட்களை கூப்பிட்டு வந்து சாமி அறையில பொருத்தப்பட்டிருந்த புது நிலையை எடுத்துட்டு பழைய நிலையை வச்சதாகவும் சொல்றாங்க. பழைய நிலையை வச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல அந்த பெண் தட்டுப்படலன்னு சொல்றாங்க.